ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராவே ஜேகே கேன்கஸ் கோபி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வெள்ளை கவுண்டன்புதூர்ல இருக்கிற புகையிலை தோட்டத்துல தான் இருக்கோம். இந்த புகையிலை பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு மாச பயிர். ஒரு மாசம் அப்படிங்கிற லெவல்ல தான் ஏஜ் இருக்கு. ஆக்சுவலா புகையிலையோட வாழ்நாள் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாசம். இந்த புகையிலையே அவங்க எப்படி 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த பயிரை அறுவடை பண்ண வாட்டி அதை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் எப்படி அது கடைசி ப்ராசஸ் அதோட லாஸ்ட் ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி வருது அப்படிங்கிறத மேற்கொண்டு அடுத்த நம்ம வீடியோ ஃபுல்லா பிரீத்தி சொல்லுவாங்க. என்ன பார்க்கணும் அப்படின்னா டொபாக்கோ கியூரிங், அதாவது புகையிலை பதப்படுத்துதல். இதுல வந்துட்டு பார்த்தோம்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல 4 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வில்டிங், எல்லோயிங், கலரிங், ட்ரையிங். வில்டிங் அப்படின்னா வந்துட்டு டொபாக்கோ லீவ்ஸை வந்துட்டு ஆர்வெஸ்ட் பண்ணி 2 days லீவ்ஸை வந்துட்டு ஃபீல்டுலேயே ட்ரை பண்ண விட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லோயிங் அப்படின்னா வந்துட்டு குளோரோஃபில் கண்டென்ட் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுது. அடுத்து வந்துட்டு கலரிங் அப்படின்னா வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமா லீவ்ஸோட கலர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுது. அடுத்து வந்துட்டு ட்ரையிங்ல வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரையிங் இருக்கு. சன் ட்ரையிங், ஃபயர் ட்ரையிங், அது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரையிங் வந்துட்டு இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா டொபாக்கோ லீவ்ஸை வந்துட்டு ஆர்வெஸ்ட் பண்ணி 2 days ஃபீல்ட்ல அப்படியே விட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு லேயரா அதை வந்து பிளேஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து பந்தல் கட்டி நம்ம காய வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா பந்தல்லாம் கட்டி விட்டுறாங்க. பந்தல் கட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு டொபாக்கோ லீவ்ஸை வந்துட்டு எடுத்து அது கயிறு மூலியமா கட்டி இதாக காய விட்டு 25ல இருந்து 30 நாளுக்குள்ள இது காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது லேயரா அடுக்கி வச்சுட்டு இதுக்கு மேல கருப்பட்டி தண்ணியை வந்து தெளிச்சு இதோட தோலை வந்து உரிச்சு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இது வந்துட்டு ஒரு கேஜி வந்துட்டு 70 ரூபாய்க்கு போகுது அப்படின்ற நியூஸையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. யூசஸ் பத்தி பார்க்கலாம். புகையிலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த வலி நிவாரணியா பயன்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுகள்லயே யூரோப்பிய கண்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த புகையிலையை வலி நிவாரணியா பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புகையிலை பாத்தீங்க அப்படின்னா வெட்டுக்காயங்களுக்கு ரத்தப்போக்கு நிக்க வைக்கிறதுக்கும் இந்த புகையிலை ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கியூர் பண்றதுலயும் இந்த டொபாக்கோ லீவ்ஸ்க்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அல்சைமர், பார்க்கின்சன் டிசீஸையும் கியூர் பண்றதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய ஒரு வலி நிவாரணியும் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸாவும் இருக்கக்கூடிய இந்த டொபாக்கோ நிறைய நச்சுப்பொருள்கள் கலந்து அவங்க புகையிலையை பதப்படுத்தி சிகரெட் மாதிரிப்பட்ட பொருள்களா விற்கிறனால அது வந்து உடம்புக்கு அவ்வளவு கெடுதல்களை விளைவிக்குது. இதுக்கு முக்கியமான காரணமே அதுல இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். தேவைக்காக மாற்றி அமைக்காத வரைக்கும் இயற்கையோட படைப்புகள் எதுவுமே அழிவுக்கான பாதையை வகுக்காது அப்படிங்கிறதுக்கு புகையிலேயே ஒரு சிறந்த உதாரணம். மேலும் இது போன்ற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ராவே ஜேகே கேன்கஸ் கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.